தெரியாது, அரசியல் எதுவும் தெரியாது, அரசியல் எதுவும் தெரியாது, அதிலே தொடர்பு கிடையாது, அதிலே தொடர்பு கிடையாது. நாடகம் நடிக்கிற எங்களுக்கு, நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாட்டில எல்லோரும் வேணுமுங்க, நாட்டில் எல்லாரும் வேணுங்க. குடியிருக்கும் உங்களுக்கு எல்லாம் வந்து தந்துட்டு, குடியிருக்கிற உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கொள்ளடி கொள்ளடிக்கட்டும், கொள்ளையடிக்கட்டும், கூட்டுக்கிழவாணி சேரட்டும், கூட்டுக்கிழமை சேரட்டும், தண்ணியை போட்டு ஆடட்டும், தண்ணியை போட்டு ஆடட்டும், கூண்டூர் கைலாசம் போகட்டும், கூண்டோடு கைலாசம் போகட்டும். எங்கள் இருப்பது அதனாலே, எங்களை பேராலே எங்கள் வாழ்வு கலையாலே, குமளி வந்துட்டு குத்தாட வந்துட்டு, குடியிருக்கும் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டு வணக்கம் தந்துட்டு, தந்துட்டு தந்துட்டு தந்துட்டு. ஹலோ அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் பழனியப்பா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும், அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும், மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று எங்கள் வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் விஎஸ்கே யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும், வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும், எங்களது நாடக கலை குடும்பத்து சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும், இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு தந்தையார் நமது பூசாரி நாக்கின்பட்டியைச் சேர்ந்த எம் பெரியசாமி அவர்கள் சார்பாகவும் இருக்கிற கூட்பென்போடு வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி கதை. வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். நாடகம் சிறப்பாக நடக்கும். நமது ராஜாளிப்பட்டி கிராமம் பாட்னாம்பட்டி கிராமத்தில் அருள்பாதித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ செல்லாண்டி அம்மன், ஸ்ரீ காவிமுனி, ஸ்ரீ கரிமுனியப்பன் கோவில் கும்பாபிஷேக விழாவின் 42வது நாள் மண்டகப்படி விழாவை முன்னிட்டு என் சண்முகம் செட்டியார் அம்மன் ரைஸ் மில் மற்றும் ராஜாளிப்பட்டி பி சுரேஷ் கண்ணன் நலம் உணவகம், நமது ராஜாளிப்பட்டி ஏ ராமசாமி ஆசிரியர் நலம் உணவகம், உசலம்பட்டி என் பழனியப்பன் என்ற ரமேஷ் செட்டியார் செரளப்பட்டி மற்றும் குடும்பத்தார்கள் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும், காண வருக. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார முன்வெளி கலையரங்கத்தில் உயர்திரு நாவண்ணா கானா கார்முகில் கவுண்டர் பிஇ MBA நமது கடவன்குடி நாடு 3வது வாரடு பெரியதனம் அன்பு உள்ளங்கள் சார்பாகவும், அவர்கள் தலைமையிலும் உயர்திரு நாவண்ணா சேனா அழகப்பன் கவுண்டர் பாட்னாம்பட்டி அன்பு உள்ளங்களும், உயர்திரு நாவண்ணா RP சுந்தரமோகன் கவுண்டர் MSc MBL குட்டியப்பட்டி அன்பு உள்ளங்களும், உயர்திரு நாவண்ணா மேனா கணேசன் கவுண்டர் பாட்னாம்பட்டி, உயர்திரு நாவண்ணா நானா நல்லு கவுண்டர் ஆண்டியப்பட்டி, உயர்திரு நாவண்ணா நானா முத்துக்குமார் கவுண்டர் கபரப்பட்டி, உயர்திரு சேனா பழனியாண்டி பூசாரி பாட்னாம்பட்டி, உயர்திரு சேனா சின்னசாமி பூசாரி ஊராட்சி மன்ற தலைவர், உயர்திரு அன்பண்ணார் பண்ணை பி செல்லையா பாட்னாம் இவர்களது முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. பொதுமக்களை அன்போடு வருக வருக என் அன்போடு வரவேற்கும் என் சண்முகம் செட்டியார் அம்மன் ரைஸ் மில் ராஜாளிப்பட்டி, பி சுரேஷ் பி கண்ணன் நலம் உணவகம் ராஜாளிப்பட்டி, ஏ ராமசாமி ஆசிரியர் நலம் உணவகம் உசலம்பட்டி என் பழனியப்பன் என்ற ரமேஷ் செட்டியார் செரளப்பட்டி மற்றும் குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பாட்னாம்பட்டி உங்களை அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கின்றார்கள். இன்றைய தினம் இந்த மேடையில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனக்கூடிய நாடகம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அன்பு சகோதரர் இந்த நாடகத்தை பற்றி அழகாக எடுத்து சொன்னார். வரிசையாக நம்ம ஊரில் நாடகம் நடந்தாலும் இன்று இரவு நடக்கக்கூடிய இந்த வள்ளி திருமண நாடகம் ரொம்ப சிறப்பான நல்ல நாடகம், நல்ல கலைஞர்கள். அதனால் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நாடகத்தை நல்லபடியாக கொண்டு செலுத்துன்னு சொல்லி நான் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு அன்பு நண்பர் பேசி கொண்டிருந்தார். அன்பு நண்பர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நிற்கிறவங்கள தயவுசெய்து உட்காருங்க, இடம் நிறையா இருக்குது. அது என்ன, இந்த ஊரில் எல்லாத்துக்கும் ஒரு நேர்த்தி கடன். அந்த விராலி மலை, இந்த துவரங்குறிச்சி சைடு பூரா ஒரு பேசி வச்சுருப்பீங்களோ, மைசூருக்காரன் முன்னால் ஒரு 50 பேர் நிற்போம், இந்த சைடில் பூரா ஒரு 40 பேர் நிற்போம்னு பேசி வச்சுருப்பீங்களா? இடம் நிறையா இருக்குது. இடம் இல்லைன்னா பரவாயில்ல, இடம் இருக்குது. தயவுசெய்து உட்காருங்க, உட்காந்து நாடகத்தை பாருங்க. பெரியவங்களாம் நிற்கிறீங்க, உட்காந்து நாடகத்தை பார்த்தா தான் நல்லாயிருக்கும். தயவுசெய்து உட்காருங்க அண்ணே, உட்காருங்க. கட்டை சட்டை உட்காருங்க. கோட்டில் வாய்தாவுக்கு நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. ஏன் குண்டியில் எதுவும் மூலமா ஓதமா உட்கார முடியாதா? தயவுசெய்து உட்காரு. தயவுசெய்து உட்கார். தம்பி சொன்னால் கேட்கணும். உட்காரு.
உட்கார், பெரியவங்களா உட்காருங்க தயவுசெய்து. இந்த மைசூருக்கு முன்னாடி நிற்கிறவங்களா இங்கிட்டு முன்னாடி வாங்க, உட்காருங்க தயவுசெய்து. அப்பு உட்காருங்க, இப்போ உங்களை காலை பிடிச்சி கஞ்சி கேட்குறேன், உட்காருங்க. இப்போ திருப்பி என்னை கேட்பீங்க, ஏன் மயிராண்டி நீ நிற்கிறியடா என்ன அப்படின்னு சொல்லி திருப்பி என்னை கேட்பீங்க. நான் நிற்கிறேன்னா சம்பளம் வாங்குறேன், நீங்கள் சம்பளம் கொடுக்குற முதலாளி. தயவுசெய்து உட்காந்து நாடகத்தை பாருங்கள். உட்காந்து நாடகத்தை பார்த்தா தான் நாடகம் நல்லாயிருக்கும். நின்றுக்கிட்டே நாடகத்தை பார்த்தீங்கன்னா நாடகம் நல்லா இருக்காது. ஆடலும் பாடலும் பார்க்குற கண்ணோடத்துலேயே பார்க்குற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்குமா? உட்காந்து நாடகத்தை பாருங்கள். அதுவும் நம்ம ஊருங்கிறதுனால எல்லா ஊர்லேயும் நாடகத்தை சரியாக 10 மணிக்கு இல்லைன்னா 10:15 ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம ஊருங்கிறதுனால எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம்? 9 மணி 9:15 ஆரம்பிச்சாச்சு. அந்த 9:15 ஆரம்பிச்சாச்சு. என்ன காரணம்னா சீக்கிரம் நாடகத்தை ஆரம்பித்து சீக்கிரம் முடிச்சுட்டு போங்கடான்ட்டாங்க. அதனால் காலகாலத்தில் நாடகத்தை ஆரம்பித்து காலகாலத்தில் முடிக்கலாம்னு சரியாக ஒரு 9:15 நாடகத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இனி போகக்கூடிய காலங்களில் இப்படி தான் நாடகத்தை ஆரம்பிக்கணும். ஒரு 8-8:30 நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு ஒரு 2-2:30 நாடகத்தை முடிச்சுட்டுன்னு வைங்க, உங்களுக்கு இம்சை இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா விடிகிற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பார்க்க உங்களாலையும் முடியல, கூட்டமே இல்லாமல் எங்களால் தொழில் பண்ணவும் முடியல. ஏன்னா குரூப்பு இப்போ 3 குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. பப்புன் டான்ஸ் பார்க்குறதுக்குன்னு ஒரு குரூப்பு, இந்த வள்ளியை பார்க்குறதுக்குன்னு ஒரு குரூப்பு, இந்த நாரதருடைய தர்க்கத்தை பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு குரூப்பு. கடைசியில் முருகன் மட்டும் அனாதையாக நிற்பார். அவரை பார்க்குறதுக்கு ஒரு நாதி இருக்காது. அது நினைக்கும் பொழுது தான் வேதனையாக இருக்குது. நாடகமே வள்ளி திரும்ப நாடகம், நாடகமே முருகனுக்காகத்தான் நாடகம். யாரை பார்க்குறோமோ இல்லையோ அந்த முருகனை பார்க்குறதுக்காக உட்காந்து நாடகத்தை பார்த்தா தான் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு மரியாதை, முருகனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. ஆனால் கடைசியில் ராஜபாட்டு வேலை பிடிச்சி நிற்கும்போது சம்போ மகாதேவா நிற்பார், கடைசியில் அம்போன்னு நிற்பார். கூட்டம் ஒரு பயபுல இருக்காது, வெறும் தரையாக இருக்கும், வெறும் டீ கப்பாச்சாக இருக்கும். அவரும் என்ன பண்ணுறது, வாங்குகிற காசுக்கு உழைக்கணுமே, போட்டிருக்க வேஷத்துக்கு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக அவரும் நல்ல பாட்டை பாடி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி பேர் வாங்கணும் பார்ப்பார். ஆனால் பேர் வாங்க முடியாது, கூட்டம் இருந்தால் தானே பேர் வாங்க முடியும். வெறும் தரையை பார்த்து அவரும் தொழில் பண்ணிட்டு போயிடுறார். இப்போ காலங்கள் மாற மாற நம்மளும் சில விஷயங்கள் மாற்றிக்கிறணும். இப்போ இந்த ஊர்லேயே 3 குரூப்பாக புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த கடைசியில் உட்காந்துருக்காங்கள தாய்மார்கள் பூரா, அவங்க பூரா பப்புன் டான்ஸ் பார்க்குற குரூப்பு. பப்புன் டான்ஸ் பார்த்த உடனே அப்படியே பாயை சுருட்டிட்டு, பாயெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, துண்டு மட்டும்தான் கொண்டு வந்திருப்பாங்க. பாய் தலைவண்டி கொண்டு வந்திருந்தா கூட இந்த நந்தவனம் வரைக்கும் உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கடைசியில் உட்காந்து இந்த போய் ஒரு ஆற்றை அந்திரிச்சிச்சு வாருங்க. அதனால் அந்த கடைசியில் உட்காந்துருக்க தாய்மார்கள் பூரா பப்புன் டான்ஸ் பார்க்குற குரூப்பு. பப்புன் டான்ஸ் பார்த்த உடனே அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த நடுவில் உட்காந்துருக்காங்கள தாய்மார்கள் பூரா, இவங்க பூரா இந்த நந்தவனத்தில் இந்த பப்புன்கார பையன் பொம்பளை வேஷம் போட்டு வருவான்டா, அதை பார்ப்போம். இந்த கடைசியில் ஒரு ஆத்தா சொல்லுது, சரியா சொல்கிறேன் பாருன்னு, நீங்கள் என்ன பண்ணாலும் என் கண்ணுக்கு தெரியும். ஆமாம், அப்போ இந்த பப்புன்கார பையன் பொம்பளை வேஷம் போட்டு வருவியான், எப்படி போட்டு வரையா அதை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த நடுவில் இருக்கிற குரூப் உட்காந்துருக்கு. கடைசியில் இந்த முருகனை பார்க்கணும்யா, பாவம்யா அந்த முருகன், இன்றைக்கி வந்திருக்க முருகன் யார், எப்படி தான் பாடுறார், எப்படி தான் பேசுகிறார், அதையும் பார்ப்போமேங்கிறதுக்காக உட்காந்துருக்க குரூப் யார் தெரியுமா? இந்த முன்னாடி உட்காந்துருக்காங்களே இவங்க தான். கடைசி வரைக்கும் நம்ம கூடயே உட்காந்து எங்களை அனாதையாக விட்டுட்டு போகாமல் தண்ணி போட்டிருந்தாலும் சரி, தூக்கம் வந்தாலும் சரி, இங்கேயே படுப்பாங்களே தவிர எந்திரிச்சு போக மாட்டாங்க. அந்தளவுக்கு ஆண்கள் வர்க்கத்துக்கெல்லாம் கோடான கோடி நன்றிகள். ரொம்ப வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக உட்காந்துருக்கீங்க. உங்களை நினைச்சா தான் எனக்கு அல்லைய கவ்வுது, வயிற்று கரைக்குது. ஏன் கரைக்குதுங்க உங்களுக்கு? அப்பல சொல்லுங்க மாமா. ஆம்பளைய கூட்டம் அதிகமாக உட்காந்துருப்பாங்க, விடிகிற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பார்ப்பாங்க. சரிங்க. அப்படியே 1க்கு 2க்கு வந்தாலும் எந்திரிச்சு போயிட்டு டக்குன்னு போயிட்டு சீக்கிரம் வந்து உட்காந்துருவாங்க. அவங்களை பற்றி பிரச்சனையே கிடையாது. சரி. ஆனால் தாய்மார்கள் அப்படி கிடையாது. ஒரு ஆளுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு 10 பேரை குரூப்பாக சேர்த்து ஒரு தாய்க்கு அப்படியே கொட்டாவி வந்துடும். சரி. ஒரு 11 மணிக்கு லேசாக சிக்னல் கொடுத்துருவாங்க. இது சிக்னல். சரி. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு சிக்னல் கொடுக்கும் பொழுது டான்ஸ் என்ட்ரன்ஸ் ஆகி பாடிக்கிட்டு இருக்கோம். சரி. அப்போ பக்கத்தில் உட்காந்துருக்க அவர் ஆத்தாவை இது கிளப்பும், அடியே தூக்கம் வருதுடி பாடி கிளம்புவான். இந்த ஆத்தா கூப்பிடும். உடனே அவங்க இருட்டி, இப்போ தான் டான்ஸை வெளியில் வந்திருக்கு, உடனே கிளம்பணுமா, இரு இந்த கருப்பாய்க்கும் தூக்கம் வருதுன்னு சொல்லிச்சு. அவட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், ஏன்டி கருப்பாயி காமாட்சிக்கு தூக்கம் வருதா, வாடி வீட்டுக்கு போமா. உடனே அந்த ஆமாண்டி எனக்கு தூக்கம் வருது, காலையில் குழம்பு வைக்கணும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இரு இந்த முனியம்மாவை வரேன்னு சொன்ன அவளையும் கேட்டுக்கிறேன், ஏன்டி முனியம்மா காமாட்சிக்கு தூக்கம் வந்துருச்சா, வாரியா வீட்டுக்கு போவாம்னு. உடனே அந்த ஆத்தா இருங்கடி இந்த பப்பன்கார பையன் பொம்பளை வேஷம் போட்டு வருவேன், அதை பார்த்துட்டு போவேன். ஆமாம் பப்பன்கார வர மசித்தை பிடுக்குறேன், நீ வாடி கிளம்புவோம் சொல்லி 10 பேர் குரூப்பாக கிளம்பிடுறது. அவங்க கிளம்புறது இல்லாமல் என்னைய மசித்தை புடுங்குறான்னு சொல்லி என்னைய வர 2 திட்டிட்டு கிளம்பிடுறது. இதெல்லாம் தேவையா? அதனால் என்னை பெற்ற ஆத்தா கிளம்புறந்தா தூக்கம் வந்துருச்சுன்னா ஒத்தாளாக எந்திரிச்சு போங்க, குரூப்பாக சேர்ந்து எந்திரிச்சு போகாதீங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதா. ஏன்னா நாடகம் போடுறதே உங்களுக்காச்சும் போடுறாங்க. இப்போ நமது நலம் உணவகம்
அந்த நண்பர்கள் குடும்பத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாடகத்தை போடுறாங்க. ஏன் போடுறாங்க? அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு பாட்டு கச்சேரி போட்டிருக்கலாம், ஒரு ஆடலும் பாடலும் போட்டிருக்கலாம், ஒரு தெம்மாங்கு கச்சேரி போட்டிருக்கலாம். அதெல்லாம் போடாமல் ஏன் நாடகம் போடுறாங்க? ஏங்க நாடகம் போட்டால் தான் அந்த நாடகத்தில் நல்ல விஷயங்கள் நடிகர்கள் எடுத்து சொல்லுவாங்க, நல்ல பாடல்கள் கேட்க முடியும், நல்ல நடனத்தை பார்க்க முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நாடகம் போடுறாங்க. இப்போ ஆடலும் பாடலும் வைங்களேன், கேசரை போட்டு ஒரு பக்கம் பாடிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இப்போ சொற்பொழிவு போடுறாங்கன்னா சொற்பொழிவுனா பேச மட்டும்தான் செய்வாங்க. பாடுவாங்களா? ஆடுவாங்களா? பாட மாட்டாங்க. கிடையாது. அந்த மாதிரி தான் பாட்டு கச்சேரினா பாட்டை மட்டும்தான் பாடுவாங்க, பேச மாட்டாங்க, ஆட மாட்டாங்க. ஆனால் நாடகம் என்பது எல்லாம் கலந்தது தான் நாடகம். இயல் இசை நாடகம். இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு, எல்லாம் கலந்தது தான் இந்த நாடகம். அதனால தான் இந்த நாடகத்தை வச்சு உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் பெரிய பெரிய கலைஞர்கள், பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்லபடியாக ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நாடகத்தை நல்லபடியாக கொண்டு செலுத்துறது உங்கள் பொறுப்பு. நல்லபடியாக நடிக்கிறது எங்கள் பொறுப்பு. நல்லபடியாக மைசெட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. அதனால் அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை எது தெரியுமா? எதுமாமா? பணம் காசு கிடையாது. சரி, இந்த புகழ்னு சொல்கிறாங்களே, புகழ் போதைன்னு சொல்லுவாங்களே, ஆமாம், அதுவும் கிடையாது. என்னங்க? நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை எதுன்னா இந்த கைதட்டு தான் எங்களுக்கு பெரிய போதை. நீங்கள் அன்பளிப்பு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். பாடினோமே கைதட்டாமல் உட்காந்துருக்காங்களே, ஏன் கைதட்டாமல் உட்காந்துருக்காங்க, இப்படி தான் தோணும். அப்போ நீங்கள் கைதட்டி ரசித்தா தான் நீங்கள் என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ நான் பாட்டு பாடுறேன், பாட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படி நீங்கள் கைதட்டிங்கன்னா நாங்கள் நினைப்போம், ஓஹோ பாட்டு பிடிச்சிருக்கு போல இருக்குது, அதனால தான் கைதட்டுறாங்க. அப்போ இன்னும் 2 பாட்டு சேர்த்து பாடுவோம், ஒரு ஆர்வம் கொடுக்கும். எப்போ பாட்டு பிடிக்கல, சூர்யா பேசக்கூடிய வசனம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு கை தட்டுறீங்களா? அப்போ நான் தெரிஞ்சுக்குவேன், ஆகா அப்போனா அவங்களுக்கு பாட்டு பிடிக்கல, பேச்சு தான் பிடிச்சிருக்கு, அதுக்கு தான் அவங்க கை தட்டுறாங்க. அப்போனா இன்னும் 2 வசனம் சேர்த்து பேசுவோம், மக்களுக்கு இன்னும் கருத்துக்களை எடுத்து சொல்லுவோம் சொல்லி ஒரு ஆசை கொடுக்கும். பாட்டு முடிக்கல, பேச்சு முடிக்கல, ஆட்டம் பிடிச்சிருக்குப்பா, நல்லா ஆடுறார் பப்புன்னு, நல்லா ஆட்டம் பிடிச்சிருக்கு, அதுக்கு கை தட்டுறீங்களா? இன்னும் 2 ஆட்டம் சேர்த்து ஆடுவோம். எதுக்குமே கை தட்டாமல் செவனேன்னு உட்காந்துருந்தீங்களா, எதுவுமே பிடிக்கலையா, மொத்தத்துக்கு மண்ணவாரி தூத்துங்கிறேன், போய் தொலைங்கடான்னு. வேற என்ன பண்ணுறது? ஒன்று ஏதாவது பிடிச்சி கை தட்டினா தான் நம்ம தொழில் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா திரையுலகத்தில் நடிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் நாடக கலைஞர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது என்னதுன்னா அந்த கைதட்டு ஒன்று தான். அதை நேரடியாக எங்களால் கேட்க முடியுது, பார்க்க முடியுது, ரசிக்க முடியுது. அதனால் சோற கைதட்டி நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்துங்க. எங்கள் சோற கைதட்டுங்க. போதும், இது போதாது, இதை வச்சு நான் விடிய வச்சு விட மாட்டேன். ஆமாம், எப்படி 3 மணி 3:30 வரைக்கும் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஆக்கமும் மூக்கமும் அளித்து நாடகத்தை நல்லபடியாக ரசிங்க. அதனால் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு நட்பு இருக்கணும். இந்த நாடக கலையும் நாடக கலைஞர்கள் வாழும் மென்மேலும் வளரணும்னா உங்களுடைய அன்பும் உங்கள் ஆசீர்வாதமும் இந்த நாடக கலைஞர்களுக்கு தேவை. அது எப்பேற்பட்ட நட்பு அப்படின்னா, நடிப்பவர்க்கும் ரசிப்பவர்க்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். நடிப்போருக்கும் தெரிப்போருக்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். நடிப்பவர்க்கும் ரசிப்பவர்க்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். அடுத்து வந்து அமருங்க, அமர்ந்திட தாருங்க, படுத்தவங்களை முடிச்சவங்க எழுப்புங்க. நீங்க படுத்தவங்களை முடிச்சவங்களை எழுப்புங்க. நீங்க பழகதைய பேசுவதை நிறுத்துங்க. நீங்க பழகதைய பேசுவதை நிறுத்துங்க. இங்கே நடிப்பவர்க்கும் ரசிப்பவர்க்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும்.
அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளித்திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு மானைகள் வெற்றி முரசு கொட்டி வரும் செந்தமிழ் சுடர் கலைத்தாயின் எடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் பாசமிகு அன்பு மாமா எஸ்பி செல்வம் அவர்கள் இவ்வரங்க மேடைகளில் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகளை இனிப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இணைசைக்கான இசைக்குயில் தேனிசை இசையுமது உங்கள் அபிமான செல்வி மனைவியைச் சேர்ந்த எம்ஆர் ஜோதி அவர்கள் இவரங்க மேடைகளில் ஸ்ரீ வழிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையோடு உரையாறும் சொல்லெடுக்கு வீரர் நமது வீரமங்கலத்தைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா இளைய கவிராஜ் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இணைசை திலகம் பாசமிகு எனது அன்பு சகோதரர் நமது முதலை புளியங்குளத்தைச் சேர்ந்த GK ஜெயமணி கண்டன் அவர்கள் இவ்வரங்கமர்களை ஆர்மணியம் அருண்பாளல் பொண்ணு விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்வோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுமடா. மணப்பாறை மாடு கட்டி மாய வர ஏறு ஊட்டி வயல் காட்டு உழுது ஓடு செல்லக்கண்ணே பசுந்தலைய போட்டு பாடுபடி செல்லக்கண்ணே மணப்பாறை மாடு கட்டி மாய வர ஏறு ஊட்டி வயல் காட்டு உழுது ஓடு செல்லக்கண்ணே பசுந்தலைய போட்டு பாடுபடி செல்லக்கண்ணே ஆத்தூருக்கு செடிச்சம்பா நாத்து வாங்கி நடவு நட்டு ஆத்தூருக்கு செடிச்சம்பா நாத்து வாங்கி நடவு நட்டு நாத்த பறிச்சு நட்டு போடு செல்லக்கண்ணே தண்ணியை ஏற்று விட்டு இறக்க வேணும் செல்லக்கண்ணே கருத நல்ல விளைய வச்சு மருதஜில்லால வச்சு கருத நல்ல விளைய வச்சு மருதஜில்லால வச்சு அடிச்சு போடு களத்து மேட்டில செல்லக்கண்ணே அதை அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்லக்கண்ணே பொதிகை ஏத்து வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிகை ஏத்து வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணே நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணி செல்லக்கண்ணே சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பத்திரமா சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பத்திரமா அம்மா கையில கொடுக்க வேணும் செல்லக்கண்ணே அவ 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணே. நல்ல ஒரு விவசாயத்தை பற்றி நல்ல அற்புதமான ஒரு வாடல் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு ஊட்டி வயக்காடை உழுது ஓடு செல்லக்கண்ணு வயக்காட்டை எங்கிட்டு உழுகுறது இருக்கிற இடத்த பூரா பிளாட் போட்டு விற்றோம்னா எங்கிட்டு உழுகுறது முதல்ல அந்த ஏறுக்கிழப்பையை பூட்டி மாடை ரெண்டையும் பூட்டி வயக்காட்டை அப்படி உழுகும் பொழுது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏறுக்கிழப்பை எங்கே இருக்குன்னு தெரியல, கொண்டு போய் போட்டால் கூட இருக்குது. இப்போல்லாம் டிராக்டர் வச்சு தான் உழுகுறாங்க. பின்னால் 10 கலப்பை இருக்குது, டட்டுன்னு அடிச்சுட்டு உழுகுறது. இப்போ சாப்பாடு பூரா நம்மளுக்கு எல்லாம் பாய்சனாக தான் வருது. அந்த காலத்தில் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் ஒரு மரத்து பனை மரத்து கல் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு திடகாத்தமாக பார்த்துக்கிட்டாங்க. சம்பா அரிசி குதிரைவள்ளி அரிசி எத்தனையோ சொல்லுவாங்க. நான் அரிசி வகைகள் நிறையா இருக்குது. அப்படிலாம் அரிசிகள்லாம் சாப்பிட்டு உடம்பை நல்லா பார்த்துக்குவாங்க. காலையில் சாப்பிட்ற சாப்பாடு பழைய கஞ்சி வெங்காயம் தான், வேறு என்ன சாப்பிடுவாங்க? அந்த பழைய கஞ்சியை குடிச்சு விட்டு வெங்காயத்தை தின்னுபிட்டு 10 ஏக்கர் நிலமாக இருந்தாலும் ஒத்த ஆம்பளை போய் உழுதுட்டு வருவாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு உடம்பு. இப்போ அப்படியே அதெல்லாம் இப்போல்லாம் கிடையாது. இந்த எங்கள் அப்புச்சிலாம் உட்காந்துருக்காரு, அவருக்கெல்லாம் எப்படி ஒரு 70 வயசு இருக்குமா? 70 வயசு இருக்குமா? இப்போ
70 வயசு மீசியை முறுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. அவங்களாம் 70-75 வயசு வரைக்கும் இருக்காங்க. அவங்க வயசுக்கெல்லாம் நம்மளாம் உயிரோட இருப்போமா இல்லையான்னு கூட தெரியாது. என்ன காரணம்னா இப்போ சாப்பிட்ற சாப்பாடு அப்படி என்னங்க சாப்பாடு? பீஸான்னு சொல்கிறாங்க. ஏய் என்னங்க சொல்கிறீங்க? பீஸா. அந்த பீஸா பார்த்துருக்கீங்களா? தோசை மாதிரி பெருசாக இருக்கும். அது ஒரு 6 பாட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதை கடிச்சு இழுக்கும் போது பாருங்க. எங்க பீஸா தானே சொல்றீங்க, நீங்க சாகுன்னு சொல்லல. மொத்தத்துக்கு சாக வேண்டியதான்டா. சரி, எதுக்குடா நம்ம சாகன? அடுத்தவங்களை கொண்டு தாண்டா நம்ம இருக்கணும், நம்ம சாப்பிடாது. ஆமாம், அந்த பீஸா சாப்பிடும்போது பாருங்க, பச்சை பிள்ளைகளுக்கு மூக்குச்செலி எடுக்கும்போது வரும் பாருங்க, அந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறது. அதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. பாஸ்ட் ஃபுட்டுங்கிறாங்க. சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக போய் தொலைங்கடாங்கிறாங்க. பாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவா என்னென்ன கொண்டு வந்துட்டாங்க சாப்பாடில். ஃபிங்கர் சிப்ஸுங்கிறாங்க. இப்போ சாப்பாடு பூரா முக்கால்வாசி பாய்சனாக வந்துருச்சு. அந்த காலத்தில் அந்த விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, மருந்து அப்பையும் தெளிப்பாங்க. இந்த வேப்பங்கொட்டை இந்த மாதிரிலாம் வச்சு மருந்து தயார் பண்ணி செடிக்கெல்லாம் தெளிப்பாங்க. இயற்கையான மருந்து. அப்போ அந்த சாப்பாடு உணவுகள் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துச்சு. இப்போ அப்படியா? என்னென்ன மருந்தோ கலக்கிறாங்கப்பா. ஆமாம், பால்டா இன்னும் நிறையா கலந்து அடிக்கிறாங்க. அப்போ இப்போ சாப்பிட்ற சாப்பாடு பூரா அப்படித்தான். இந்த முந்தானத்து தம்பி ஒருத்தருக்கு தெரிஞ்ச நண்பருக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருக்கோம். அந்த குழந்தையோட வெயிட்டு மொத்தமே எவ்வளோ தெரியுமா? 1.5 கிலோ தான். இத்தினூண்டு தான் இந்த குழந்தை. ஆமாம், கால் கைக்கெல்லாம் பாருங்கள் குச்சியாக தான் இருக்குது. போதகுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்குது. அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பாருங்கள். குழந்தையுடைய வெயிட்டே அவ்வளோதான். அந்த காலத்தில் குழந்தைய பெற்றெடுப்பாங்கன்னா இப்படி ஒரு 2.5 கிலோ 2.25 கிலோ 3 கிலோ இருக்கும். 5 கிலோ 4 கிலோ அப்போல்லாம் இருந்தாங்க. இப்போ வயக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைதாச்சிக்கு திடீர்னு வயிறு வலி வந்துடும், இப்போ பிரசவ வலி வந்துடும். அவங்களே குழந்தைய பெற்று அவங்களே சுத்தப்படுத்திட்டு குழந்தை தூக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. கருத்தருவாலை அப்படியே தொப்புள் கொடி அறுத்து அந்த காலத்தில் இப்படி பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இருந்திருக்கு உடம்பு. இப்போ எங்கே ஆஸ்பத்திரி லேசாக வலி வந்தேன்னு ஆஸ்பத்திரி படுக்க ஓட்டுறாங்க. சிசேரியனுங்கிறாங்க. லவக்குன்னு அறுத்துட்டு 50,000 பிள்ளை ஓட்டுறாங்க. என்ன காரணம்? வீட்டில் வேலை வெட்டி பார்க்குறது கிடையாது. அந்த காலத்தில் துணி துவைப்பாங்க, வீடை கூட்டுவாங்க, பாத்திரத்தை விளக்குவாங்க. மாசமாக இருக்கிற பொம்பளை பிள்ளை அம்புட்டு வேலையை பார்க்குங்க. எதுக்கு? சுகப்பிரசவமாக குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக வீட்டில் பெரியவங்க பூரா வேலை பார்க்க சொல்லுவாங்க. ஏய், உரலில் நெல்லை போட்டு இடிடி, துணியை துவை, இடுப்பை நெளிச்சு அடித்து துவை, பாத்திரத்தை விளக்கு, குனிஞ்சு நிமிந்து வேலை வாரு, நட கூடு, அப்படின்னா தான் வயிறு இறங்கும், அப்படின்னா தான் பிள்ளை சுகப்பிரசவமாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் செய்வாங்க. இப்போ எங்கே செய்கிறாங்க? ஒன்றுமில்ல தம்பி, இந்த வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வடித்த தண்ணியில் வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா? வெண்ணெய், அந்த வெண்ணெயா வெண்ணெய் இருக்குல்ல, அந்த வெண்ணெய் அந்த வடித்த தண்ணியில் போட்டு லேச அந்த பனக்கல் கல்கண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா ஆற்றி புள்ளதாச்சிக்கு கொடுப்பாங்க, குடிக்க சொல்லுவாங்க. அதை குடிக்கும் பொழுது குழந்தை பிரசவ நேரத்தில் அந்த குழந்தை விழுக்குன்னு வெளியில் வந்துருமா. அதுக்கு என்ன விழுக்குன்னு வந்து என்ன காரணம் அப்படின்னா, அந்த வெண்ணெய் பூரா அந்த உடம்புல படிஞ்சிருமா அந்த குழந்தை உடம்புல. அதனால் இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த காலத்தில். இப்போ எங்கே அதெல்லாம் கொடுக்குறாங்க? யாரும் சாப்பிட்றாங்க? அதெல்லாம் கிடையாது. அந்தளவுக்கு நிறையா மாறி போச்சு. இப்போ இந்த விவசாயத்தை பற்றி அழகாக பாடிய அன்பு சகோதரர் ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு பாராட்டுக்கள். நல்ல அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டு காலத்தில் அழிக்க முடியாது. எப்பேற்பட்ட ஆளுக வந்தாலும் இந்த பாட்டை அழிக்க முடியாது. ஆமாம், அதை விட விடுங்க. அந்த காலத்துலலாம் பாட்டு கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குப்பா. என்னடா வாழ்க்கை, எதுக்கு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த நினைக்கிற நேரத்தில் யார் பாட்டு தெரியுமா கேட்கணும்? ஐயா பிபி சீனிவாசன் ஐயா பாட்டை கேட்கணும். அவர் பாட்டை கேட்டோம்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். என்ன பாட்டு? என்ன பாட்டு? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். பாட்டு எப்படி பாட்டு பார்த்தீங்களா? இந்த பாட்டை இப்போ கேட்டால் கூட மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். எப்பா சோகமாகவே இருக்குப்பா, வாழ்க்கை சுறுசுறுப்பாக இருக்கணும், வாழ்க்கையில் நிறையா தோல்விகளை பார்த்துட்டேன், நம்ம வெற்றி அடையணும். அப்போனா யார் பாட்டை கேட்கணும்? ஐயா மக்கள் திலக எம்ஜிஆர் ஐயா பாட்டு கேட்கணும். எப்படி பாட்டு? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழை
அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். எம்ஜிஆர் ஐயா பாட்டை கேட்டோம்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், எதையாவது சாதிக்கணும்டா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இப்போ இந்த பாட்டு ஓட்டிருக்காங்க, ஏதாவது கேட்க முடியுதா? ஒரு பாட்டு ஓட்டிருக்காங்க, பூ அப்பத்த பாத்தியா அண்ணன பாத்தியா அப்பத்த பாத்தியா எந்த அப்பத்தை வாக்க சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. எங்க சோமாசே பார்க்க முடியாம கிடக்கு. இதுல அப்பத்தை வேற பாவம் உன் வேதனை நீ சோமாசை பார்க்கணும்னு, எங்க வேதனை அப்பத்தை பார்க்கணும்னு கவலை வாங்கி கொடுத்துருவான். சரி இந்த பாட்டை விடுங்க. கொத்தனாருக்குன்னு புதுசாக ஒரு பாட்டு ஓட்டிருக்காங்க, கேட்டிருப்பீங்களே, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாருன்னு. தூக்கி போட்டு குத்துனாருன்னா அவன் நடு வீட்டில் தூக்கி போட்டு குத்துனாரு. இதில் கொத்தனார் எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? கை தூக்குங்க. கொத்தனார் பூரா யாராவது இருந்தீங்களா? சும்மா தெரியுமா கை தூக்குங்க. எல்லாருமே இருக்கீங்களா? எனக்கு மனசுக்கு வேதனை என்ன தெரியுமா? இந்த கொத்தனார் வேலைங்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம என்ன சொல்கிறோம், டேய் சட்டையை கட்டுங்கப்பா, ஆத்தாடி இந்த வெயிலை நம்மளால நிற்க முடியலையே, வெளியில் போவே கூடாதுடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் வெயிலுன்னு பார்க்காம வெக்கன்னு பார்க்காம நம்மளுக்காக ஒரு வீடை பார்த்து பார்த்து கட்டி கொடுக்கக்கூடிய கொத்தனாரை நீ உயர்வாக பாட வேணாம். எதுக்குடா மட்டை தட்டி பாடணும்? தூக்கி போட்டு குத்துனான்னா வீட்டில் வந்து ஏதாவது அசிங்கமாக தானே வரும் வார்த்தை. அது எதுக்கு நம்ம பாடணும்? எதுக்கு அப்படி செய்யணும்? அடுத்தவங்களை மட்டம் தட்டியே பார்க்குற நாடா போச்சு நம்ம நாடு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பாட்டு அது எந்த மட்டம் எடுத்து விட்டுருக்காங்க? முருகன் பாட்டுக்கு அந்த பாட்டு என்ன சொல்றீங்க? இந்த பாட்டு முருகன் பாட்டா? ஆமா, டிஎம் சௌந்தரராஜன் ஐயா மட்டும் உசுரோட இருந்திருந்தாருன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாரு. அது எந்த பாட்டுங்க? நீங்க என்ன பாட்டுங்க? குண்டக்குடி குமரையா குறைகளை தீரையா, குண்டக்குடி குமரையா குறைகளை தீரையா, வளமும் நல்ல மனமும் அறிவும் நல்ல பண்பும் சண்முகநாதர் சன்னதி நான் வணங்கும் சன்னதி. தூத்துக்குடி கொத்தனாரு போட்டு குத்துனாரு. கொத்தனார் பூரா சேர்ந்து அவன் வாயில போய் குத்துங்க, அப்படின்னா தான் சரியா வரும். இழுச்சா கடுப்பு தான் வருது. ஐயா கோவப்படாதீங்க ப்ரோ, ஏதோ சொல்றீங்க, ஏதோ நடந்திருக்கு, வேதனையா இருக்கு. கொத்தனாருக்கு அம்புட்டு வேலையை பார்க்குறாங்க. அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்திக்கப்பாக இங்கே மத்தளத்தை இசைத்து உங்களெல்லாம் மொழிவிக்க காத்து கொண்டிருக்கின்ற கோடையடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி எங்களது அரசுகளும் கண்டெடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு தந்தையார் டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய மதுரை மாநகரை சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை டிஎஸ் சிவ சண்முகவேல் அவர்கள் இவரக வடைகளை மிருதங்கம் ரோலாக்கன் தொப்ப இந்த விழா பலவாத்திய புகழ் அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் எங்களது அரசு குலத்தைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள் பலவாத்தியம்.
வேலை அற்புதமான ஒரு வாத்தியம். இன்னைக்கு தான் என் மாப்பிள்ளை தோல் கிளியாமல் வாச்சிருக்கேன், இல்லைன்னா தோலை கிழிச்சிருப்பேன். சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களெல்லாம் மொழிவிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் லயவாத்திய வர்த்தகர் பாசமிகு அன்புமாமா ராமசாமி அவர்கள். இவரங்கமடலை தாளமன் சீனு. ரெண்டு பேரும் சேர்ந்து தாளக்காரக்குள்ள வரீங்க. அவர் ஒரு பெரிய பலவாத்திய கலைஞர், பெரிய ஆல்ரவுண்ட் வாசிக்கக்கூடிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர். நம்ம ஊருக்காக இன்னைக்கு தாளம் போடுவேன் தான் வந்திருக்காரு. அது இருக்கட்டும் மாப்பிள்ள. செயின்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஒரு ஒத்த குத்து தான். நீங்க என்ன வாச்சாலும் ஒத்த குத்து தான். எத்தனை குத்து குத்துனாலும் ஒத்த குத்து தான் சிறப்பான குத்து. ஆமா. இப்போ மாப்பிள்ள தாளத்துல நிறைய வகைகள் உண்டு. ஆமா. இப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி தாளம் போடணும். ஆனா எல்லா பாட்டுக்கும் ஒரு தாளம் போடணும்னா ஏக தாளம் தான். போட்டோம்னா அது எல்லாத்துக்குமே சேர்ந்துடும். இந்த நாடக உலகத்திலேயே கவலை இல்லாத மனுஷன் யாருன்னா தாளக்கார் மட்டும்தான். என்ன அவரை மட்டும் எப்படி சொல்றீங்க நீங்க? எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை எப்படி திடீர்னு ஊர்ல கலவரம் நடக்க அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க, மண்டையெல்லாம் அடிச்சு ரத்தமா ஊத்தும். கம்பை தூக்கிட்டு மைசூர் காட்ட தான் வருவாங்க. ஸ்பீக்கரை தள்ளுங்கடா, உடைங்கடா, மேல இருக்கிற பல்பை உடைக்கடான்னு. ஆத்தாடி அங்க பல்பை உடைக்கிறத பார்த்தோன்னே பெட்டியை தூக்கிட்டு வர்றது கஷ்டம். ஆமா. மிருதங்கார் 3 கடையை தூக்கிட்டு வர்றது கஷ்டம். ஆமாங்க. ஆல்ரவுண்ட்கார் பேங்கோசி டேப்பை தூக்கிட்டு வர்றது கஷ்டம். ஆமா. நான் பேக்கை தூக்கிட்டு வண்டிக்கிட்ட போறதுக்குள்ளேயும் சட்டக்காரரை பிடிச்சி போடுவாங்க. அந்த போறா பாரு பப்புனுக்கார புறா அவன் அப்படின்னு பிடிச்சி போடுவாங்க. சரி. ஆனா தாளக்காரருக்கு கவலை இல்லை. என்ன கவலை இல்லைங்கிறீங்க? ஊர்ல கலவரம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த தாளத்தை தூக்கி டவுசர் பையில போட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்துடுறது. எப்ப நான் பக்கத்தூருக்காரன் நாடகம் பார்க்க வந்தவன் இந்த பப்புனுக்கார போய் பேசிட்டு தூக்கி போட்டு வாயிலே மிதிங்க. ஐயா அதை கேட்டுவிட்டு மேற்கொண்டு நம்மளத்தை மிதிப்பாங்க. அப்படி சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் யார் ஐட்டம்? இந்த மாதிரி 3 ஐட்டம் இருக்கு. மண்ணெண்ணெய் ஊற்றி கொடுத்தனாலும் பிரச்சனை கிடையாது. அப்ப பிரச்சனை 3 ஐட்டம் வச்சிருக்கோம். நம்மளுக்கு தான் உயிருக்கு தானே முக்கியம். அதனால நல்ல ஒரு கவலையில முடிச்சேன். ரெண்டாவது மாப்பிள்ளை ஆல்ரவுண்டு நல்ல ஒரு வாசிக்கக்கூடிய சிறந்த ஒரு பலவாத்திய கலைஞர். அதே போல் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களும் எனது அன்பு மாப்பிள்ளை சிவா அவர்களும் சிறந்த இசைக்கலைஞர்கள். மதுரையிலேயே நம்ப ஊரும் அப்படின்னா சிறப்பான ஒரு இசைக்கலைஞர்கள். இதில் மாப்பிள்ளை பற்றி ஒன்று சொல்லணும்னா ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. நல்ல பையன், சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நல்ல பையன். ஏதோ இறக்குற மாதிரி இருக்கு. நல்ல பையன். என்ன காரணம்னா ஒரு ஊரில் போய் வம்பா போய் மாட்டிக்கிட்டான். இந்த கரூர் பக்கத்தில் தான் நாடகம். வருஷம் நான் தான் போவேன் அந்த ஊருக்கு. கார் வச்சு எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த ஊருக்காரவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தம்பி சூர்யா நம்ம ஊருக்கு வருஷம் நீங்கள் தான் வரீங்க. தை மாதம் 1ஆம் தேதி நம்ம ஊரில் நாடகம். இந்த வருஷம் அதே மாதிரி நாடகம். எப்போ டிசம்பர் மாதம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஜனவரி மாதத்துக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் எப்படியாவது வந்துடுங்க தம்பி. அண்ணே வருஷம் நம்ம ஊருக்கு வரதுனால நான் எழுதி வச்சுட்டேன், கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வந்துடுவேன். ஒன்றும் இல்லை தம்பி, நாங்கள் யூடியூப்பில் நாடகம் பார்த்தோம். அரச குலத்தை சேர்ந்தவராமல லட்சுமணனாமல ஆல்ரவுண்டு நல்லா வாசிக்கிறாருப்பா, எப்படியாவது நம்ம ஊருக்கு அவரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லி ஊருக்காரவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறேன், அவர் சம்பளம் 4000 ரூபா வாங்குவார் அப்படின்னு. அப்படியா, சம்பளம் 5000 ரூபா கூட கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது அவரை ஊருக்கு கூட்டிகிட்டு வாங்கிட்டாங்க. சரின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு ஒரு அட்வான்ஸை போட்டு நாங்கள் 2 பேர் கார் வச்சு அந்த ஊருக்கு போகிறோம். நல்ல கவனிப்பு, நல்ல மரியாதை. அந்த ஊருக்கு அந்தாந்தான்னு ஒரு 13 வருஷம் தொடர்ந்து நான் போயிருக்கேன். மாப்பிள்ளை அப்போத்தான் முத வந்திருக்காரு அந்த ஊருக்கு. எல்லார் பேரையும் சொல்லி முடிச்சுட்டு பெட்டிக்கார் பேரை சொல்லியாச்சு, மிருதங்கம் பேரை சொல்லியாச்சு, ஆல்ரவுண்ட்கார் பேரை சொல்கிறேன். அரச குலத்தை கண்டெடுத்த எனது அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள் இங்கே பழவாத்தியம் இசைப்பார்தான் சொல்லி முடிக்க மனுஷன் வாத்தியம் புரிச்சு எடுத்துக்கிட்டேன். சரியான வாத்தியம் வாசிச்சு முடிச்ச உடனே மக்கள் பூரா நல்லா கை தட்டிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே மாப்பிள்ளை பேர் வாங்கிட்டானேன்னு சந்தோஷம். கை தட்டிட்டாங்க. அவர் வாட்சி முடிச்சுட்டாரு. நான் பொத்திக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே. மேற்கொண்டு அவருக்கு நான் பேர் வாங்கி கொடுக்குறேன்னா, மாப்பிள்ளை இப்படிலாம் வாசிக்கிறீங்களே, இந்த சாமி இறக்குறதுக்கு எப்படி வாசிப்பாங்கன்னு சொல்லி நான் கேட்க, அதுக்கு மாப்பிள்ளை வாசிச்சாப்புல. எப்படி? இது சாமி இறக்குறதுக்கு வாசிக்க சொன்னோன்னு மாப்பிள்ளை வாசிச்சாப்புல. இது சாமி இறக்குறதுக்கு. ஏன் மாப்பிள்ளை சாமி இறக்குறதுக்கு இப்படி வாசிக்கிறிய, இப்போ சாமியை தூக்கணும், அதுக்கு எப்படி வாசிக்கிறது நான் கேட்க, அதுக்கு மாப்பிள்ளை வாசிச்சாப்புல சாமியை தூக்குறதுக்கு. நல்லபடியாக வாட்ஸ்அப்பில் மக்கள் நல்லா கை தட்டினாங்க, அன்பளிப்புலாம் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். நாடகம் அந்தாந்தான்னு நடத்தி முடிச்சாச்சு. உள்ளே உட்காந்து நான் பவுடர் அடிச்சுக்கிருந்தேன். ஒரு 4 பெரியவங்க உள்ளே வந்தாங்க. எப்போ பப்புன்னு யாருப்பேன்ட்டு, ஐயா
நான் தான் ஐயா, நான் தான் பப்புன்னு. என்ன மூஞ்சி பூரா கருப்பாக இருக்குன்னு இல்லையா, அரிகாரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பு, சரி 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 சரி. இந்த ஆல்ரவுண்டு வாட்ச் தம்பி எங்கன்னு கேட்க, இந்தா சாமான் கட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க, அவர் தான் ஆல்ரவுண்டு வாட்சவர். அப்படியா, சரி 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 சரி. நீங்களாம் அந்த ஆல்ரவுண்டுக்கார தம்பியும் கோயிலுக்கு வாங்கப்பூ அப்படின்ட்டாங்க. 2 பேரை தனியாக கூப்பிட்றாங்களே, ஒருவேளை ஏதோ பணம் காசு தனியாக கொடுக்க போகிறாங்க போல. உங்களுக்கு பரிவட்டம் கட்டி அப்படித்தான் நினச்சேன். ஊரில் பரிவட்டம் கட்டி தேங்காய் வாழைப்பழம்லாம் கொடுத்து தனியாக சன்மானம் ஏதோ கொடுக்க போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைய கையில் பிடிச்சிக்கிட்டு நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன். மாப்பிள்ளை போகும்போதே நான் மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறேன், மாப்பிள்ளை இந்த ஊருக்கு உங்களை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் அறிமுகம் பண்ணி வச்சுருக்கேன், ஊரில் எது கொடுத்தாலும் சரி ஆளுக்கு பாதி பாதி இவர்கிட்ட சொல்லிட்டேன். மாப்பிள்ளை நிறமனுச்சுக்காரு, வாங்கிக்கோங்கம்மா உங்களுக்குலாம் தான் மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. கோயில் வாசலில் போய் நாங்கள் நிற்கிறோம், ஒரு அரை மணி நேரமாக நிற்கிறோம். ஒரு 40 பேர் வந்தாங்க, கிராமத்தார்கள் பொது பொதுன்னு வந்தாங்க. எனக்கு மூத்தரம் முட்டிருச்சு. 40 பேர் பொது பொதுன்னு பார்த்தோன்னே, என்னடா 40 பேர் சேர்ந்து வராங்களே, சரி ஊரே சேர்ந்து கௌரவிக்க போகிறா ஓல இருக்குது, ஏன்னா நம்ம 13 வருஷம் வந்திருக்கோம்ல, ஏதோ ஷீல்டு கீல்டு கொடுக்க போகிறா ஓல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். வந்தவங்க, ஏப்பா இந்த ராத்திரி சாமி இறக்கிறதுக்கு வாசிக்க சொன்னது யாருப்பா ஊருக்காரவங்க கேட்குறாங்க. உடனே நான், ஐயா நான் தான் சொன்னேன். அடியா வாசித்தது யார்? இந்த ஆல்ரவுண்ட்கார பையன் தான். சூப்பர். சாமி தூக்குறதுக்கு வாசிக்க சொன்னது யார்? ஐயா நான் தான் சொன்னேன். அப்படியா, சரி. சாமி தூக்குறதுக்கு வாசித்தது யார்? இந்த ஆல்ரவுண்ட்கார தான். இந்த 2 பையனையும் பிடிச்சி மரத்தில் கட்டி விடாண்டாங்க. நீ சாமி தூக்குறதுக்கு வாசிக்க சொன்ன அந்த பையனை வாசிச்சா, நீங்கள் சொல்லி வாய்ச்சதுனால எங்கள் ஊர் சாமி சிலையை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சத்தத்தில் எங்களுக்கு கேட்கல. சாமி சிலையை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே வாசிக்கிறான்ட்டாங்க. அப்புறம் கையில் காலில் விழுந்து, ஐயா அது சும்மா காமெடிக்கு சொன்னோம், ஐயா சாமி சிலையை தூக்குனதுலாம் எங்களுக்கு தெரியாதுயா, எவனோ தூக்குனதுக்கு நாங்கள் இதே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க, நான் இப்படி சொல்லுவேன், நீ சிலையை தூக்கிட்டு போட நீ சொல்லி வச்சிருக்க, அதனால தான் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை வந்து கஞ்சி கூத்தாடி சங்க நிர்வாகம் வந்து அதுக்கப்புறம் எங்களை விட்டாங்க. அதில் வந்து நான் இப்போ சொல்கிறதே கிடையாது. வேணாம்ப்பா, வாசித்தது வரைக்கும் போதும். சிறந்த முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் பழனியப்பா ஆடியோஸ். அன்பு நண்பர்கள், ஒளி அமைப்பகம் அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது பழனியப்பா ஆடியோஸ் அன்பு அண்ணா அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆடல் அரசி அப்படி சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க சூர்யா அவர்களே, நீங்க எதிர்பார்க்கல, என்னங்க அவங்க எதிர்பார்க்கறாங்க. நாங்களும் எதிர்பார்க்கறோங்க. அப்பன்கார பையன் உம்புட்டு பேரை சொன்னேன். ஆமா. டான்ஸ் கரப்புல பேரை சொல்லாம இருக்கானே. ஆமா. நல்ல பள்ளியா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கிழட்டு முண்டியா கூட்டிட்டு வந்திருக்காங்க? கிளடினா நான் வண்டியில ஏற மாட்டேன் ப்ரோ. நான் அட்வான்ஸே வாங்க மாட்டேன் ப்ரோ. அது சரி. நாட்டிய பியூட்டி, நடன மகிழ், நடன சிங்காரி தருணஸ்ரீ அவர்கள் இவரங்கமடையில டான்ஸ் காமிக்கு. உன்னை பார்க்க வேண்டும் என்றால் உன்னை பார்க்கலாம், உன்னை பார்க்க வேண்டும் என்றால் ஒளியை காட்டலாம், கண்ணில் இருந்து இதயம் வரை காதல் போராட்டம், கருத்தினிலே இருக்கும் இந்த நெஞ்சில் தீனத்தம், நெருங்கி 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 பழகும் போது நெஞ்சம் உண்டாகும், நிழலும் நிஜமும் சேரும் போது இரண்டும் ஒன்றாகும். லா 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 லா. உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டு இருக்கின்றேன். மதுரை மாநகரைச் சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன் எம் சூர்யா பஃபன் காமிக்கு அடியன் நான் தான். சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. எங்களது நலம் ஹோட்டலில் எங்கள் அண்ணன் நல்லா கவனிச்சார். ஏன்னா அவங்க நாடகம் தான். அன்பு அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் வணக்கம். ஏன்னா உழைக்கிறதே இந்த ஒரு ஜான் வைத்து காட்டேன். ஆனால் அந்தளவுக்கு வந்த கலைஞர்களுக்கு நல்ல அறுசுவையான உணவளித்த அன்பு குடும்பத்தார்களுக்கும் எங்களது நலம் உணவகம் அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் வணக்கம். அடுத்த ஒரு டான்ஸ்கார பாப்பா வரதுக்கு முன்னால் சரி எனது தாய் கிராமமான சித்தகுடிப்பட்டி அன்பு கிராமம் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிங்க. வணக்கம். பாப்பா வரதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரேன். பாப்பா வரதுக்கு முன்னாடி சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம உலகம் 2 விஷயத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குது. எது மாமா? ஒன்று சரக்குக்கு. ஆமா. இந்த போதையில் விழுந்தால கூட நம்ம திருத்தி போடலாம். எப்பா தண்ணி இனி சாப்பிடாதடா, குடும்பம் கெட்டு போகும்டா, பிள்ளைய பாடுறா அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி கூட அவங்களை நம்ம திருத்தி போடலாம். கண்டிப்பா. ஆனால் இந்த செல்போன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க. அது அதை விட பெரிய போதை. அதை விழுந்தால திருத்தவே முடியாது. என்ன சொல்றீங்க? உலகம் இந்த 2 விஷயத்துக்கு ரொம்ப அடிமைப்பட்டு கிடக்குது. இந்த செல்போன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆமா. செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது விருட்டுன்னு அவங்க செல்லை பிடிங்கி பாருங்க,
கொஞ்ச நேரத்தில் நாயா மாறிடுவாங்க. என்ன சொல்றியா? செல்லை பிடுங்கணுன்னு அவங்க மூஞ்சி பார்க்கணும். எதுக்குடா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரி, வெறி பிடிச்சி போகும். அந்த செல்லை பிடுங்கணுன்னு வெறி பிடிச்சி போகும். அப்போ இந்த செல்போன் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னு பாருங்க. அதுக்குன்னு செல்போன் பேசக்கூடாது, செல்போனே பார்க்கக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா என்கிட்டையும் செல்போன் இருக்கா இல்லையா, அதனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் அளவோட பாருங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் இருந்துச்சாப்பு, அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு வீடு திண்ணை வச்சு கட்டுவாங்க. ஏன் தெரியுமா? பொழுது சாஞ்சிருச்சுன்னா 4 பெரியவங்க அந்த திண்ணையில் உட்காந்து பேசுவாங்க. என்னடா வேலைக்கு போனியே, எவ்வளோ கொடுத்தாங்க சம்பளம்னு? எப்போ 200 கொடுத்தாங்களா? 200 கொடுத்தாங்களா? வீட்டுக்கு எவ்வளோ கொடுத்தேன்? 150 ரூபா கொடுத்துட்டேன். 50 ரூபா டீ சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கடா டீ சாப்பிடும்டா அப்படின்னு சொல்லி பெரியவங்களாக உட்காந்து திண்ணையில் உட்காந்து பேசுவாங்க. என்னடா வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்டா பொண்டாட்டி அடிச்சு விட்டேடா. ஏன்டா பொண்டாட்டி அடிக்கிறேன்? ஏன்டா லூஸ் போயிடலாம். அப்போ குடும்ப பிரச்சனைலாம் அங்கே பகிர்ந்து அதை சரி பண்ணுவாங்க. கண்டிப்பா வீட்டு திண்ணையில் உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க, மனசு விட்டு பேசுவாங்க. அப்போ அந்த காலத்தில் மனுஷனுக்கு நோயே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அப்படியா? செல்ஃபோன், இந்த நாசமாக போன அந்த செல்ஃபோன் வந்ததும் போதும் எத்தனை குடும்பம் நாசமாக போகுது, எத்தனை குடும்பத்தில் மருந்தை குடிச்சிக்கிட்டு சாகுறாங்க, எத்தனை பொம்பளைங்க தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குதுங்க. எவ்வளவு இந்த செல்ஃபோனால் எவ்வளவு விளைவுகள் தெரியுமா? வீடியோ கால்னு ஒன்று வந்திருக்கையா, நாசமாக போக வீடியோ கால். ஏன் அது வந்தேன்னா இந்த வீடியோ கால் எதுக்கு பேசணும்? ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காருன்னா அவரை நம்ம பார்க்க முடியாது, அதனால் நம்ம வீடியோ கால் பேசலாம், அது நியாயம். பக்கத்து ரூமில் தான் உட்காந்துருப்பியா, இங்கே உட்காந்துக்கிட்டே வீடியோ கால் அடிப்பியா, அடித்து பேச மாட்டாங்க. ஊமை படமாக ஓட்டாது அண்ணங்க, ஊமை படமாத்தியா ஓட்டுறது, பேசுறதும் கிடையாது. அப்போ இந்த செல்போன் ஒரு மனுஷனை பைத்தியக்காரனாக மாற்றி வச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு வகையில் நம்ம பெரியவர்களை, இளைஞர்களை பூரா நாம் பாராட்டணும். ஆண்களை ஒரு வகையில் பாராட்டலாம், ஒரு விஷயத்தில் பாராட்ட முடியாது. ஒரு விஷயத்தில் ஏன் தெரியுமா பாராட்ட முடியாது? நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 வீலர் ஓட்டும் பொழுது இந்த ஹீரோ தனத்தை காட்டுறது, சினிமா படத்தில் செய்கிற மாதிரியே நம்ம ஆளுக்கு காட்டுறது. செல்ஃபோன் வந்து டக்குன்னு எடுத்து அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே லவக்குன்னு சொல்லிட்டு சொல்லுமா சரிடா நீ சொல்லி நான் கொடுக்காம இருப்பேனே, கொடுத்துறேன்டா. ஏய் என்னடா கொடுத்துறேன்டான்னு ஏத்தாப்புல தண்ணி லாரி வரும், அதில் மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுறது. கடைசியில் அனாத படமாக சேர்த்து கிடக்கிறது. இது தேவையா? சினிமாவில் செய்கிறாங்கன்னா அவங்க கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எதை வேணாலும் செய்வாங்க. சினிமா தனத்தை பூரா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் செஞ்சால் நல்லா இருக்குமாப்பு. ஃபோன் வந்துருச்சா ஒரு 5 நிமிஷம் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஃபோனை பேசிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடு, ஏன்னா குடியா முழுக போகுது. அதை நம்மள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன, நம்மள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்ன மாமா? ஃபோன் பேசும்போது வளவலன்னு பேச மாட்டாங்க, அது நம்மள்கிட்ட பிடிச்ச விஷயம். 2 வார்த்தை பேசினாலும் நறுக்கு தப்புனாப்புல பேசுவாங்க. என்னப்பா சேரா வந்துடுறேன்டா, விசேஷத்துக்கு தானே வந்துடுறேன்டா, சேரா வந்துடுறேன் அவ்வளோ முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். அப்படிதான் பேசுவாங்க. இது நம்மள்கிட்ட பிடிச்ச விஷயம். ஆனால் பொம்பளை பிள்ளைய ஃபோன் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? எப்படி? அப்பா அம்மாட்ட பேசும்போது செல்ஃபோனில் காசு இருக்காது. ஆமாம். அண்ணன் தம்பிக்கிட்ட பேசும்போது செல்ஃபோனில் டவர் இருக்காது. ஆனால் அவங்க லவ்வர்கிட்ட பேசும்போது எப்படி தான் காசு இருக்குமோ, எப்படி தான் டவர் இருக்குமோ, இவங்களே ஏற்றி விட்டுருவாங்க ஓல இருக்கு ரீசார்ஜ் பண்ணி. கொல்லப்புறத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க அவங்க லவ்வர்கிட்ட. எப்படிங்க? என்னடா இன்னொத்து போண்டா வெக்கமாக இருக்கு, பிள்ளை பேசக்கூடாது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், எனக்கு ஒரு உமா குடுறா. எங்களுக்கு அவங்க அங்கேருந்து செல்லவே நக்கி எடுத்துருவாங்க. அது செல்போனா இல்லை என்னன்னு தெரியல, அதில் சார்ஜர் போட்டிருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இந்த எர்த்து அந்த எர்த்தோட அடித்து காலி பண்ணி விடும். அந்த அளவுக்கு இந்த செல்போனை பிடிச்சிக்கிட்டு நக்கு இந்த நோக்கியா கம்பெனிக்காரவங்க பேரை மாற்றலாம்னு இருக்காங்க. என்ன பேருங்க? இந்த நோக்கியாவை பேசாம நக்கியாவான்னு மாற்றலாம்னு இருக்காங்க. மாற்றலாம் நக்கி எடுக்கிறதுனால இந்த செல்போன் அந்த அளவுக்கு பாலாப்படுத்தி வைக்கிது. செல்போன் வந்ததுனால எத்தனை குடும்பங்கள் வெளிவுகளை போய் நாசமாக போயிருக்கு, எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு, எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பெரியவங்க பெற்றவங்கள உட்காந்துருக்கேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டில் உங்கள் பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரணும் பெற்றவங்க நினச்சிங்கன்னா தயவுசெய்து வயசு பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க. செல்போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்டில் அப்போ நாத்தால் மருந்து குடிச்சிக்கிட்டு சாக வேண்டியதுதான். ஒன்று குருணை மருந்தை வாங்கி பக்கத்தில் வச்சுக்கோங்க. செல்போன் வேணுமா இல்லை நாங்கள் மருந்தை குடிச்சிட்டு சாகவான்னு கேளுங்க. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை மருந்தை குடிச்சு கூட சாகன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த செல்ஃபோன் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் தயவுசெய்து வீட்டில் பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க. உங்கள் குழந்தைங்க கையில் முதல் செல்லை கொடுக்காதீங்க. பெரியவங்க அந்த காலத்தில் பிள்ளைகளை போய் வெளியில் விளையாட சொல்லுவாங்க. போய் வெளியில் போய் விளையாடு, போய் மட்டைப்பந்து விளையாடு, குண்டு விளையாடு, கிட்டி அடிச்சு விளையாடுன்னு பிள்ளைகளை போய் வெளியில் விளையாட சொல்லுவாங்க. இப்போ எங்கே அப்படிலாம் விளையாட சொல்கிறாங்க? வெளியில் போகாத கெட்டு போயிடுவேன், அவன் கெட்ட வார்த்தையாக பேசுகிறான், உள்ளுக்குள்ளே உட்காரு, இந்த செல்ஃபோனை கையில் பிடி, வீடியோ கேம் விளையாடு அப்படின்னு சொல்லி கையில் வீடியோ கேம் விளையாடுன்னு சொல்லி செல்லை கொடுத்துறாங்க. இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் நிறைய இப்போ மொட்டை குண்டி படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வருது. நானே கொஞ்சம் நேரத்தில் ஸ்டக் ஆயிடுறேன். எங்கே கொஞ்சம் காட்டுங்க நம்மளுக்கு, அப்புறமேட்டு காட்டுறேன்.
உன் செல்ல தானே பார்த்தேன். அப்படியா? அந்த மாதிரி நிறைய அசிங்க படங்கள்லாம் வருது. அதனால அந்த பிள்ளைகள் இந்த படத்தெல்லாம் பார்த்துச்சுன்னா பிள்ளைய கெட்டு போகுங்க. செய்து குழந்தைகள் கையில் செல்லை கொடுக்காதீங்க. இப்போ ஏன் இந்த செல்லை பற்றி அதிகமாக பேசுறேன்னு தெரியுமா? எனக்கும் என் மாப்பிள்ளை சிவாவுக்கு இந்த செல்போனாலே பிரச்சனை. என்ன உங்க ரெண்டு பிரச்சனை? இன்னைக்கு நாடகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி பெரிய சாமி அப்பாட்ட பெரிய சண்டை. என்ன எதனால? செல்போனால தான். செல்லால என்ன மாமா பஞ்சாயத்து உங்களுக்கு? மாப்பிள்ளையா என் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன? என்னை சொருப்பை கட்டி அடிக்க வந்துட்டேன். ஏன்? செல்போனால. ஏன் செல்லால எதனால மாமா அடிக்கிறாப்ல? இந்த அவ பெரியவங்களா உட்காந்துருக்கீங்க. சரி, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் செஞ்சது தப்பா, இங்கே மிருதங்க வாசிக்கூடிய மாப்பிள்ளை சிவா செஞ்சது தப்பாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அந்த காலத்தில் வீட்டில் விசேஷம்னு வச்சோம்னா பத்திரிக்கை நம்ம எப்படி வைப்போம்? பத்திரிக்கை அந்த காலத்தில் கிடையாது. எப்படி விசேஷத்துக்கு அழைப்போம்? பணம் பாக்கு வைப்போம். பத்திரிக்கை இல்லாத காலங்களில் வீடேறி போய் என் வீட்டில் என் பிள்ளைக்கு காது குத்து வச்சுருக்கேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், குடும்பத்தோடு நீங்கள் எல்லாரும் வந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் பாக்கு வச்சு விசேஷத்துக்கு அழைச்சது அந்த காலம். அப்புறம் கொஞ்சம் நாகரிகம் மாறிச்சு, பத்திரிக்கை அடித்தாங்க. அதுவும் இந்த மஞ்சள் கலர் ரோஸ் கலர் பத்திரிக்கை அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அதுதான். அப்போ பத்திரிக்கை அடித்து இப்போ விசேஷத்துக்கு கூப்பிட்டாங்க. ஐயா வீட்டில் பிள்ளைக்கு விசேஷம் வாங்கன்னு. இப்போ ஒரு பத்திரிக்கை விலை 850 ரூபா 900 ரூபா. வால் போஸ்டர் சைஸுக்கு பெருசாக இருக்கும். அதில் உற்றார் உறவுகள் சொந்த பந்தம் எல்லாருடைய பேரையும் போட்டு பத்திரிக்கை அடிக்கிறாங்க. பிள்ளைக்கு காது குத்து. அப்போ நல்ல விஷயம் தானங்க. சொந்த மாமே. ஆமாம். எனக்கு பத்திரிக்கை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது? கண்டிப்பான முறையில் கொடுத்தாகணும். சொல்லுங்கள். இப்போ கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது? நேரில் வந்து கொடுக்கணுமா இல்லையா? நேரில் வந்து மாப்பிள்ளை பத்திரிக்கை கொடுக்க முடியல. என்ன காரணம்னா அவர் ஒரு பக்கம் நாடத்துக்கு போகிறாரு, நான் ஒரு பக்கம் நாடத்துக்கு போகிறேன். நேரில் சந்திக்க முடியல. அதனால என் மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாருன்னா செல்ஃபோனில் படம் எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டார். மாப்பிள்ளை தப்பாக நினச்சிக்காதீங்க, நேரில் வந்து பத்திரிக்கை கொடுக்க முடியல, என் சூழ்நிலை அப்படி, அதனால் பத்திரிக்கையை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், குடும்பத்தோட விசேஷத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கையை அனுப்பிட்டார். பெருந்தன்மையாக பேசி அனுப்பிச்சிருக்கேன். இதை மனசார நான் ஏற்றுக்கிட்டேன். ஆமாம், சூழ்நிலையை புரிஞ்சு நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் எல்லா இடத்துலையும் பத்திரிக்கை வைக்கணுங்கிறதுனால ஏற்றுக்கிட்டேன். விசேஷ நாள் வந்துருச்சு. பட்டுக்கோட்டை பக்கம் நாடகத்தை முடிச்சுவிட்டு வீட்டில் உட்காந்து ஒரு மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு வீட்டுக்கு வந்து யதார்த்தமாக உட்காந்து செல்ஃபோனை நோட்டிகிட்டே இருந்தேன்ல, இவர் அனுப்பின பத்திரிக்கையை பார்த்து விட்டேன். ஆகா, மாப்பிள்ளை பத்திரிக்கை அனுப்பியிருந்தானே, இன்றைக்கி தான் விசேஷம் போல இருக்குது. மணி 1 மணி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம விசேஷத்துக்கு போக முடியாது. 1 மணிக்கு மேலே நம்ம போனோம்னா இவன் பாரு சோத்துக்கு வந்திருக்கேன் நம்மளை சொன்னாலும் சொல்லி பிடிவியா. கண்டிப்பாக இனிமேல் நம்ம எப்போ விசேஷத்துக்கு போகிறது? சரி நம்ம போகிறோமோ இல்லையோ செய்முறை போகணுமா இல்லையா? கண்டிப்பாக செய்யணும். என் வீட்டு விசேஷத்துக்கு வந்து மாப்பிள்ளை 501 ரூபா செய்முறை செஞ்சுருக்காரு. அப்போ நம்ம மேற்கொண்டு செய்முறை செய்யணுமா இல்லையா? மேற்கொண்டு எவ்வளோ போடலாம்? மேற்கொண்டு ஒரு 500 செஞ்சாத்தான் மரியாதை அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் தப்பாக எதுவும் செய்யலைங்க. 2 500 ரூபா தாளை எடுத்து வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன். சபாஸ். மாப்பிள்ளை நேரில் வந்து என்னால் செய்முறை செய்ய முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க, செய்முறையை மனசார ஏற்றுக்கணும்னு சொன்னேன். மண்ணை செருப்பு கட்டிக்கிட்டு அடிக்க வராரு. ஏன் அடிக்க வர? ஏன் தப்பு இல்லையா? ஏப்பா அவர் மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது நான் மனசார ஏற்றுக்கிட்டேன். அப்போ நான் அனுப்பும்போது ஏற்றுக்கணுமா இல்லையா? ஏற்றுக்கணும்ல. இதனால தான் சண்டை வரும். அதனால் செல்ஃபோன் அதை கூட பயன்படுத்துங்க. குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் போய் டான்ஸ் கரப்படி அனுப்பி வைக்கிறேன். உனக்கென்ன மேலே நின்றாய் உணர்ந்தடா, உனக்கென்ன மேலே நின்றாய்
யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. பூவென்று முள்ளை கண்டு புரியாமல் நின்றேன் என்று பால் போல கள்ளும் உண்டு. நிறத்தாறு ரெண்டும் ஒன்று. வாழ்வோடு கள்ளும் உண்டு. நிறத்தாறு ரெண்டும் ஒன்று. நான் என்ன கள்ளா பாடா நீ சொல்ல நாடா. உனக்கு என்னை மேலே நின்றான் ஓனதானி பாடுகின்றேன். நான் ரொம்ப நாடா. தாய்மொழிகள் பிறந்தோம், தமிழ் மொழிகள் வளர்ந்தோம், நடிகர் என வளர்ந்தோம், நாடகத்தில் வளர்ந்தோம். உனக்கென்ன மேலே நின்றான் ஓ அந்த நாடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாளி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாளி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை. தாலாட்டு கேட்ட தங்கை ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கை மீத வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்கை மீத வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அப்படி நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அன்னியன வந்த உள்ளம் தெய்வம் என காவலும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிந்ததில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாளை இணைந்து வந்தோம் அன்பாளை இணைந்து வந்தோம் அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. நன்றி.